அல்லேலூயா. சரி, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேதாகம பகுதியிலிருந்து நான் ஒரு செய்தியாக அல்ல, உங்களோடு கூட நான் ஒரு வட்டமாக உட்காந்து பேசும்போது எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். நீங்கள் எனக்கு கேள்விகளை என்ன செய்யணும், கேட்கணும். அந்த தரிசனத்தை மட்டும் வாசிங்க. 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் முதல் முறையாக மோசேயை சந்திக்கிறார். எப்ப சந்திக்கிறாரு? முதலாக தேவனோட சந்திக்கிறார். எப்படி அந்த காட்சி சொல்லுங்க. அது ஒரு மலை அடிவாரம். அங்கே ஓங்கி உயர்ந்த ஒரு முட்செடி மரம் போல இருக்குமா வனாந்தரத்துல. அந்த முட்செடி இப்ப என்ன செய்து பற்றியது. 3 காரியம். ஒன்று முட்செடி, பற்றி எரிகிற அக்கினி, 3வது தூதனானவர். அப்படிதானே இருக்கு. வாசிச்சு பாருங்க. தூதனானவர் நடுவில் நின்று இருக்குதா? நின்று. அதை கவனிங்க. முட்செடி எப்படி எரியும்? பத்திச்சுன்னா படப்படன்னு சீக்கிரமா எரிஞ்சு என்ன செஞ்சிடும்? சாம்பல் ஆயிடும். எப்பயுமே காட்டு பகுதியில் அப்படி ஒன்று பத்தி எரிஞ்சு காடே அழிக்கிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அது மோசை கொண்டு புதுசு இல்லை. ஆனா ஒரே ஒரு முட்செடி பற்றி எரிகிறது. மோசை பார்க்கறான், பக்கத்து செடிகளுக்கெல்லாம் பரவி காட்டு தீயாகுது மாறும்னு சொல்லி பார்க்கறான். அந்த முட்செடி ஜுவாலி தெரியுது, ஆனா பக்கத்து செடிக்கு என்ன செய்யல, போகல. ஜுவாலித்து எரியுது, ஆனா அந்த செடி எப்படி இருக்கு? பச்சையா இருக்கு, அப்படியே இருக்கு. அதுக்கு எந்த சேதமும் இல்லை. ஏன் இந்த செடி எரியல? ஏன் இந்த செடி போகல? ஏன் இந்த செடி எரிந்து சாம்பலா போகல? இந்த கேள்விக்கு ஏன்னா காட்டுப்பகுதியில தானே ஆடுகளை 40 வருஷமா வச்சிருக்கிறான். இவனுக்கு இது இப்ப ஒரு அற்புத காட்சி. அவன் சொல்றான், இந்த அற்புத காட்சியை நான் என்ன செய்ய போறேன்? கிட்ட போய் பார்ப்பேன். இது ஒரு அற்புத காட்சி. அவன் என்ன சொல்றான்? எரிஞ்சா வெந்து போகணும், வெந்து போன சாம்பலா என்ன செஞ்சிடும், மாறி போகணும். ஆனா எதுவுமே நடக்கல. ஆக இது என்னதான்? இது ஒரு அற்புத காட்சி. நான் அங்க போறேன், கிட்ட போறேன் அப்படின்ற. தேவன் இந்த காட்சியை மோசைக்கு கொடுத்த போது மோசே அதை விளங்கி கொள்ளவில்லை. நன்றாக கவனிச்சு பாருங்க. 3 காரியம் சொன்ன. 1 முட்செடி, 2வது அக்கினி, 3வது தூதனானவரா. அப்படின்னா இயேசு கிறிஸ்து. எப்பொழுதுமே நல்லா கவனிச்சிங்க, இயேசுவே தூதனாக மாறி நேரடியா வந்து அவருக்கு எப்படி தூதன் ஆனவர் என்று வேதாகமம் சொல்லும். முட்செடி என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. நன்றாக கவனிங்க. முட்செடி என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிற வார்த்தை. பற்றி எரிகிற அக்கினி என்பது எகிப்திலே அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற உபத்திரவம். நன்றாக கவனிங்க. ஏன் இவங்களை முட்செடி என்றும் எகிப்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த உபத்திரவத்தை ஏன் அக்கினி என்றும் நான் குறிப்பிடுகிறேன் நீங்க கவனிச்சுக்கலாம். இந்த ஜனங்க ஆண்டவர் எப்படி திரும்ப படிச்சார்? நற்குல திராட்சை செடியாதான் அந்த ஜனங்கள் என்ன செய்யார்? உண்டாக்கினார். ஆனா இந்த ஜனங்க எப்படி ஆயிட்டாங்க? முட்செடி ஆயிட்டாங்க. நான் சொல்லக்கூடிய சில வசனங்களை நீங்க வாசிச்சா உங்களுக்கு புரியும். சீக்கிரமா நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 9வது வசனம். நான் சொல்ற வசனத்தெல்லாம் ஒரு பர்டிகுலர் வார்த்தை எல்லா வசனத்திலும் இருக்கும். அது என்ன வார்த்தைன்னு நீங்க கரெக்டா எனக்கு என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏசாயா 6:9, 29, 13. ஏசாயா 29:13.
இன்னொரு ஒரு யாத்திராகமம் 32:9. சரி, யாத்திராகமம் 32:9, 33:5-6. இன்னொரு 34:9. சீக்கிரமா வாசிச்சா தானே நல்லா இருக்கும். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 33:5-6. நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 34:9. இந்த ஜனங்கள் கவனியே, இந்த ஜனங்க முச்செடி ஆயிட்டாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். தேவன் இந்த உலகத்துல ஒரு இனத்தை சொந்தமாக அவர் ஏற்றுக்கொண்டது இந்த இஸ்ரவேல் மக்களை தான். அவரை அவர்கள் ராஜாவாக வைக்க வேண்டும், முதன்மையாக வைக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இந்த ஜனங்களிடத்துல தேவன் விரும்பினார். ஆனா இந்த ஜனங்க அவருடைய வார்த்தை என்ன செய்யல, கேட்கலான்னு சொல்றாரு. வாயினால என்கிட்ட என்ன செய்யறாங்க, வராங்க. இருதயம் எங்க இருக்கு? ஆமா, வாயினாலே என்னை சேர்ந்து உதடுகள்னாலே என்னை துதிக்கிறார்கள். இருதயம் எனக்கு எப்படி இருக்குது? தூரமா இருக்கு. அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அன்றைய பிரசன்னத்துக்குள்ள வரும்போது நம்ம அறியாமலேயே கண்களை மூடும், அப்படியே பயபக்தியா இருக்கும். ஆனா அது வணங்கா கழுத்துள்ள ஜனமா. கர்த்தரை பற்றி பேசும்போது இந்த ஜனங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க, பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. எப்ப எதனால இப்படி மாறிச்சு? ஆபிரகாமுக்கு பிற்பாடு இந்த சந்ததிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலகிற்று. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்ப யாக்கோபு 12 குமாரர்களை பெறுகிறான். அதுல ஒரு ஆள் பேர் யோசேப்பு. அந்த யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அவனுக்கு சிறு வயதிலேயே ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு. அந்த சொப்பனத்தை சொன்னது நிமித்தம் யார் பகைக்கிறார்? சகோதரர்கள் பகைக்கிறார். அன்றைக்கு வாசிச்சு பண்ணல அந்த வசனத்தை. ஆதியாகமம் 37:20 வாசிங்க. ஆதியாகமம் 37:20. சொப்பனங்கள் எப்படி? கவனிங்க, சொப்பனத்தை தந்தது யாரு? தேவன். அந்த சொப்பனத்தை சொன்ன பொழுது அப்பாவும் அம்மாவும் அதை என்ன செய்யறாங்க, மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஆனா சகோதரர்கள், இந்த சொப்பனம் நிறைவேறவே கூடாது. இவனை கொன்னுட்டா சொப்பனம் எப்படி? யாருக்கு எதிராக போராடுறாங்க? தேவனுக்கு எதிராக, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக, தேவனுடைய தீர்மானத்துக்கு எதிராக போராடி தேவனை ஜெயிக்க நினைக்கிறாங்க. யாரு ஜெயிக்க? தேவனை ஜெயிக்க நினைக்கிறாங்க. இவனை கொன்னுடுவோம், சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். அங்கேயே தேவன் அந்த செகண்ட்லயே அவர்களில் ஒருவனை தேவன் தனக்காக எடுக்கிறார். அவர்களில் ஒருவன் எழுந்து சொல்றான், இவனை கொல்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அதுவும் வருகிறார்களே இஸ்மவேலர்கள், அவர்கிட்ட என்ன செஞ்சிருவோம், விற்று போட்டுருவோம்னு சொல்லி. இப்ப என்னாச்சு? சொப்பனம் நிறைவேறிடுச்சு. சொப்பனத்தை எப்படி நிறைவேறும் பார்ப்போம்னு சொல்லி சொன்னவங்கள ஆண்டவர் இப்ப பட்னி போடுறார். ஆகாரம் இல்லை. இப்ப எங்க வந்தாகணும் சொல்லுங்க? எகிப்துக்கு வந்தாகணும். எகிப்துக்கு வந்தா யாரை பார்த்தாகணும்? யோசேப்பை பார்த்தா. இப்ப ஒண்ணு தெரியும், என்ன நிறைவேறிடுச்சு? சொப்பனம் நிறைவேறிடுச்சு. எல்லாரும் காலில் விழுந்து வணங்குனாங்களா? வந்தவங்களாம் விழுந்து வணங்குனாங்களா? இது எப்படி நிறைவேறும்னு சொன்னவனுங்க இப்ப எங்க இருக்கிறானுங்க? யோசேப்பு காலுக்கு அடியில் இருக்கிறானுங்க. பரவாயில்ல, சொப்பனம்
நிறைவேறிடுச்சு. ஆனா இவனுங்க தேவனுக்கு எதிராக செய்ததான சதி, தேவனுடைய சுத்தத்துக்கு எதிராக இவர்கள் அவருடைய மனம் எப்படி சதி திட்டம் தீட்டியது, தேவனுக்கு எதிராக செயல்பட எப்படி இவர்கள் துணிந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கு உண்டான ஒரு பிராயச்சித்தமாக இவருடைய எகிப்துல என்ன செஞ்சுட்டார், வச்சு செஞ்சாரு சொல்லுவாங்கல்ல நம்ம நாட்டில். அந்த மாதிரி எகிப்துல இவங்களுக்கு என்ன செய்யறாரு, ஆரம்பம் எப்படி இருக்குது, ஆரம்பம் ரொம்ப சூப்பரா இருக்குது. யோசேப்பு ஒரு சொந்த நாட்டை கொடுக்குறான், கோசேன் என்கிற ஒரு சின்ன நாடு, எகிப்துல ஒரு சின்ன ஒரு மாநிலம். அந்த கோசேன் சொந்த பூமி ஆயிடுச்சு. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ராஜாவுடைய வம்சம் போல அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சகல செல்வா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழுப்புறான். எழும்பி இந்த ஜனம் வர வர பலத்து நம்முடைய எதிரிகளோடு சேர்ந்து நம்மை மேற்கொண்டு விடாதபடிக்கு இந்த ஜனத்தை அழித்து விட வேண்டும், இவ்வளவு முற்றிலுமாக ஒடுக்கி நமக்கு வேலைக்கு மட்டும் அவங்களை என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும்னு சொல்லி ஆண் குழந்தைகள்லாம் நீங்க நதியில போடணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு பித்தோம் ராமசேஸ் என்கிற பண்டக சாலைகளை இவ்வளவு வைத்து என்ன செய்யறான், கட்டுறான். எகிப்தனுடைய சகல வேலைகளையும் யாரை கொண்டு வாங்குறாங்க, இவங்களை கொண்டுதான். சாதாரணமான வேலை இல்லை, பயங்கரமான வேலை. எகிப்துல இப்பதான் இவங்களுக்கு உபத்திரவத்துடைய வழி தெரிய ஆரம்பிக்கிறது. யோசேப்புக்கு விரோதமா இல்ல, தேவனுக்கு விரோதமாக தாங்கள் செயல்பட்டது இப்பதான் அவங்களுக்கு என்ன செய்யுது, புரிய ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தவளை தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கு ஆசைப்படும். அந்த தவளையை நீங்க தண்ணியில பிடிச்சு போட்டு நீங்க அடுப்பை பத்த வச்சிருங்க, எப்படி இருக்கும் தெரியுமா, ஜாலி அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கும், வெளியில வரவே வராது. அந்த சூடு லேசா ஏற ஏற ரொம்ப இதமா இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், தண்ணி சூடு ஏறி வெளியில ஏறணுன்ற அந்த அறிவே அதுக்கு இருக்காது, உள்ளே என்ன செஞ்சிடும், செத்து அப்படியே பப்பரக்கான்னு காலம் பரப்பிட்டு அப்படியே என்ன செஞ்சு மேல பார்த்துட்டு இருக்கும். பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருஷங்கள் கடந்து போகுது. அப்ப கூட தேவனை நினைக்கிறதுக்கு இல்லை. உபத்திரவத்தை எப்படியாவது கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே சூடு என்ன செய்யுது, ஏறுது. அக்கினி ஜுவாலை போல அந்த உபத்திரம் பற்றி இருக்குது. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க யாத்ராகமும் 1வது அதிகாரம் 13-14. எப்படி நடத்துனாங்க, எகிப்து இவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, கொடுமையா ஆயிடுச்சு. ஏங்க வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு கொடுமையான வேலை. எகிப்துக்கு வராம இருந்தா ஒருவேளை பஞ்சத்துல பட்டினி மட்டும்தான் கிடைச்சிருக்கும். பட்டியல செத்துருந்தா கூட ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க அடி வாங்கி சாக வேண்டியதா இருக்கு. அடித்தார்கள். நீங்க வாசிச்சு பாருங்க, 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 3:7. அஞ்சு 14 வாசிங்க. இந்த பண்ணாங்களா எப்படி இருக்கும் நினைச்சு பாருல. மாடு, அதாவது வண்டியில பூட்டப்பட்ட மாடு சரியா வேகமா போகலன்னா சாட்டையை வச்சு அடிக்கிறது வேற, அதுல ஒரு ஆணி வச்சிருப்பாங்க தார்குச்சியில, என்ன செய்வாங்க, குத்துவாங்க. அந்த ஆலோட்டிகள் தான் இங்க, சாதாரணமான காரியம் இல்லை. உபத்திரவத்துக்கு மத்தியில, நல்லா கவனிங்க, இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கணும், வெந்து போயிருக்கணும், நொந்து போயிருக்கணும், கடைசியா ஒட்டுமொத்தமா இல்லாமல என்ன செஞ்சிருக்கணும், அழிஞ்சு போயிருக்கணும். உபத்திரவத்துக்கு நடுவுல இவங்களுடைய மனசு முச்செடிகளை போல என்ன செய்து மாறுது. ஏன் எனக்கு என்ற கேள்விகள் உங்களுக்குள்ள எழும்புது. ஆண்டவருக்கு விரோதமாக
முறுமுறுப்பு எழும்புது. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்ற பல்வேறு சந்தேகங்கள் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது, எழுப்புது. உபத்திரவம் பெருக 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 ஆபிரகாமுக்கு என்னமோ சொன்னாரா, ஈசாக்குக்கு என்னமோ சொன்னாரா, யாக்கோப்புக்கு என்னமோ சொன்னாரா, ஆனா இப்ப எங்க இருக்காருன்னு தெரியவே இல்லை. நல்லா சொன்னார் போ அப்படின்ற மாதிரி ஜனங்களுக்குள்ள ஒரு பேச்சு. அதனாலதான் ஆண்டவர் மோசையை அனுப்பும்போது சொன்னாரு, இருக்கிறேன்னு போய் சொல்லு. எப்படி சொல்லு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற, நான் இருக்கிறேன். ஏன் நான் சும்மா இருக்கேன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வர வேண்டும் என்றுதான் நான் செய்றேன், சும்மா இருக்கிறேன். உபத்திரவத்துக்கு மத்தியில நீ இன்னும் எரிந்து போகாததுக்கு, இன்னும் செங்கடல் நடுவிலே நீ மூழ்கி போகாததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் உன் நடுவிலே நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அக்கினிக்கு நடுவிலே அவளோடு என்ன செய்றார்? நின்று கொண்டிருக்கிறார். அதனாலதான் அந்த ஜனங்களுக்கு என்ன ஆகல, இன்னும் அழிவு வரல, இன்னும் அழிவு வரல. வசனம் சொல்லுது, ஜீவனையும் கசப்ப ஒரு செகண்ட் போதும் தற்கொலைக்கு முடிவெடுத்து சாவதற்கு. ஒரே ஒரு செகண்ட் போதும். ஜீவனை கசப்பாக்கின போது கூட இன்னும் அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடாதபடிக்கு அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். நின்ற கர்த்தருடைய தூதனை மோசே பார்க்கல. நல்லா கவனிச்சிங்க. அதுக்கு நடுவில் நின்ற கர்த்தருடைய தூதனை மோசே பார்க்கல. முச்செடியை பார்த்தா, எதை பார்த்தா? அக்கினிய பார்த்தா. இந்த தூதனை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், இந்த தூதன் நிக்கிறதுனாலதான் இந்த அக்கினி பட்சிக்கலன்னு தெரியும். இல்லையா சொல்லுமா? பல சமயத்துல உபத்திரவங்கள் நமக்கு வரும்போது, அது நம்மை நெருக்கும் போது, இன்னும் நாம் இருக்கிறோம் என்றால் உங்கள் கண்களுக்கு புறப்படாத தரிசனமான ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். யோவான் சொல்லுவார், ஒரு பெரும் கூட்டம் அவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கோம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் யோவான் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி அவரை காணாமலேயே மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. நான் சொல்றேன், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தின் பாதையில நாம் கடந்து போகும்போது நாம் முச்செடிகளாய் மாறுகிறோமா, நற்குல திராட்சை செடிகளாக மாறுகிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம முச்செடி ரொம்ப கஷ்டமே. ஆண்டவரை குத்துது. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல சொல்லுவாரு, சவுலை பார்த்து என்ன சொல்லுவாரு? முள்ளில் உதைக்கிறது உனக்கு, முள்ளுல உதைக்கிறது கஷ்டம்னு அவருக்கு எப்படி தெரியும்? முள்ளுல நிக்கிறார். எங்க நிக்கிறாரு? முள்ளுல நிக்கிறார். உதைச்சா உடனே காலை எடுத்துக்கலாம். அது ஆனா அங்க என்ன செஞ்சணும்? பொறுத்துட்டு அப்படியே முள்ளு மேல என்ன செய்யறாரு? இந்த ஜனங்க முள் படுக்கை போல, இந்த ஜனங்கள் நெறிந்த முட்களை போல, நெறிந்த நாணலை போல அப்படியே நிக்கிறார். ஆண்டவர் அந்த ஜனங்க, அந்த இனத்தோட அவர் இருந்ததுதான் அந்த ஜனங்க இன்றைய வரைக்கும் இந்த பூமியில உயர்ந்து இருப்பதற்கு காரணம். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு சின்ன இனம், அல்ல கவனிங்க, அந்த ஜனம் முள்ளுதான். ஆனா இன்னைய வரைக்கும் அந்த ஜனங்க இருப்பதற்கு காரணம் தேவனுடைய சொல்லுதான். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் அவர் என்ன சொன்னாரோ அதை நினைக்கிறார். நீங்க 2வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். நல்ல கவனிங்க. இந்த ஜனங்க பெருமூச்சு விடும் போது யாரை நினைச்சிருக்கணும்? நல்லா சொல்லுங்க, யாரை நினைச்சிருக்கணும்? இல்ல, இந்த ஜனங்க பெருமூச்சு விட்டு அழும்போது ஆண்டவர் யாரை நினைச்சிருக்கணும்? இந்த ஜனங்களை தானே மைக்கி நினைச்சிருக்கணும். ஏன் அந்த ஜனங்கள் நினைக்கல? இது வணங்க கழுத்துல உபத்திரவம் அதிகமாக தினம் செய்யுது, முறுமுறுக்குது. நன்மை வந்தா உடனே டேமரின் எடுத்துட்டு மிரியாமோட சேர்ந்து என்ன செய்யுது? ஆடுது, பாடுது. அடுத்த செகண்டு தண்ணி கசப்பாச்சுன்னா மனசு எப்படி ஆயிடுது? கசப்பாயிடுது, முறுமுறுக்குது, ஆண்டவருக்கு விரோதமா பேசுது. எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு முள்ளு மாதிரி குத்துது இந்த ஜனங்களுடைய எண்ணங்கள். இந்த ஜனங்க முள்ளுதான். ஆனா இந்த ஜனங்களுக்காக இந்த மீட்பை அவர்
செய்யவல்ல ஆபிரகாமுக்காக, ஈசாக்குக்காக, யாக்கோபுக்காக அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்காகத்தான் தேவன் அந்த சந்ததியின் மேல் தம்முடைய கிருபையை வைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கவனிங்க, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துல பெருமூச்சை கேட்ட அந்த வார்த்தை நீங்க கவனிச்சு பாருங்க. 24வது வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. எப்ப தெரியுமா பெருமூச்சு வரும்? மரணத்தினுடைய விளிம்புல ஒரு பெருமூச்சு வரும். அடி தாங்கல, வலி, வேதனை. நீங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதான வேதனைன்றத நீங்க 3வது அதிகாரத்துல நீங்க பாருங்களேன். 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். கவனிங்க, ஆண்டவர் இந்த ஜனங்களை எப்படி சொந்தம் கொண்டாடுறாரு. ஆனா இந்த ஜனங்க ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்யல? சொந்தம் கொண்டாடல. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து கூக்குரலை நான் கேட்டு நான் அறிந்து. நான் என்ன செஞ்சேன்? பார்த்தேன், கேட்டேன். 3 காரியம். பார்க்கறதுக்கு என்ன வேணும்? கண்கள் வேணும். கேட்கறதுக்கு என்ன வேணும்? காது வேணும். அறியறதுக்கு என்ன வேணும்? மனசு வேணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கண்ணால பார்க்கிறாரு, காதால கேட்கிறாரு, மனசு அந்த வலி என்ன செய்யுது? உணருது. சரீரம் உணரக்கூடிய வலியை விட மனம் உணர்கிறதான வலி ரொம்ப பெருசுங்க. நல்லா கவனிச்சிங்க. வலியில மனதனுடைய வலி தான் ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு, ஒருவர் உங்களை தாக்குனா நீங்க ஈஸியா அதை என்ன செய்ய முடியும்? வாங்கிக்க முடியும். ஆனா நீங்க நேசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தாக்கும் போது உங்களால பொறுத்துக்க முடியுமா? நம்முடைய நேசத்துக்குரிய குழந்தைய ஒருத்தவங்க அடிக்கும் போது நம்மளால பொறுத்துக்க முடியுமா? ஏன்? அதுக்கு விழக்கூடிய அடி எங்க வலிக்கும்? நமக்கு அதிகமா வலிக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த வலியை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விழுகிற அடியை தேவன் தம்மில் உணர்கிறார். இதை புதிய ஏற்பாட்டுல வாய் விட்டே சொல்லிட்டார். சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. புரியுதா உங்களுக்கு? சவுலிங்க இயேசு துன்பப்படுத்துறானா? இயேசுக்கு அவனுக்கு ஏதாவது சம்பந்தமா? சொல்லுங்க. ஸ்தேவான கல்லறையறதுக்கு காரணமா இருந்தா அன்றைக்கு இருந்ததான சர்ச்சஸ் அடிச்சுன்னு இருக்குன்னா ஜனங்களை இழுத்துட்டு போயிட்டு ஜெயில போட்டான். ஆனா இயேசு ஒருபோதும் அவன் என்ன செஞ்சதில்லை, சந்திச்சதோ அவரை துன்பப்படுத்தினதோ இல்ல. அப்ப அவன் யோசிக்கிறான், இந்த ஜனங்களுக்கு நான் கொடுத்த உபத்திரவும், இந்த ஜனங்களை நான் செய்ததான சித்திரவதை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் இழைத்ததான இந்த தீங்கு, எல்லாவற்றுக்குண்டான வலியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அதனாலதான் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொல்லுகிறார். அந்த இயேசு தான் இங்க மோசையை பார்த்து சொல்ற, மோசே என் ஜனம், அவங்க படுற கஷ்டம், அவங்க விடுற பெருமூச்சு, அவங்க வாங்குற அடி, அதெல்லாம் நான் பார்க்கிறேன். அவங்க சத்தம் நான் என்ன செய்யறேன்? கேட்கிறேன், நான் அறிஞ்சிருக்கிறேன். அடுத்து சொல்ற இறங்கினேன்னு சொல்லுவார். 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 3வது அதிகாரம் 8வது வசனம். அவளை எகிப்தின் விடுதலையாக்கவும் நீக்கி. அடுத்தது பாருங்க, கடைசியா வாசிங்க. கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரா? இறங்கினேன்னு என்ன அர்த்தம்? வானத்துல இருந்து பூமிக்கு இறங்கிட்டாருன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? இந்த காரியத்தை செய்யறதுக்காக நான் வந்துட்டேன். நீங்க அப்படியே புரிஞ்சுக்கலாம். நான் எங்க இறங்கிட்டேன்? நான் இப்ப சிங்காசனத்துல இல்ல, எழுந்துச்சு வந்து எங்க நிக்கிறேன்? என் ஜனத்துக்காக நிக்கிறேன். அவள் உபத்திரப்படுகிறதுக்காக அவளுக்கு மத்தியில் நான் என்ன செய்யறேன்? நிக்கிறேன்னு சொல்றாரு. இயேசு 2வது ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டில் நிற்பார். எந்த இடம் யாரோ சொல்லுங்க. இயேசு மரித்து உயிரோடு இருந்து பரமேறின பிற்பாடு ஒரு இடத்துல அவர் நிற்பார். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55. அப்போஸ்தலர் 7:55.
நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும், ஹலோ இந்த கவனிங்க, ஏசு எங்க நிக்கிறாரா சொல்லுங்க? தேவனுடைய வலது பார்சத்துல நிக்கிறாரா? ஏன் நிக்கணும்? ஏன் நிக்கணும்? அப்படியே ஜனம் உபத்திரவப்படுவது அவரால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இப்ப ஸ்தேவானை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கல்லால் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அடியும் இங்க கல்லடி உடம்புல படுது. வலி எங்க வருது? வலி இயேசுக்கு வருது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்டவர் ஏன் உனக்கு நமக்கு சொல்றாருன்னா, ஏதோ அந்த நாட்கள்ல அந்த ஜனத்தோட நான் நின்றேன் என்பதற்காக அல்ல, அந்த இனத்தோடு அவர் நின்றதுனால இன்றைய வரைக்கும் அந்த இனத்தை பார்த்து உலகமே பயப்படுகிற சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஒரு வல்லமை பொருந்திய ஒரு வல்லரசாக இருக்கு. அவர்களை பகைத்து கொள்ள ஒருவருக்கும் துணிச்சல் இல்லை. அவ்வளவு மகிமையை ஆண்டவர் அந்த இனத்தை என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் அதை ஏன் நமக்கு சொல்றாருன்னா, அவளோடு நின்றது போல, அவர்களுக்காக நின்றது போல உனக்காகவும் நிற்பேன். நீ கடந்து போகிறதான பாதையில உனக்காகவும் நிற்பேன். உன்னை துன்பப்படுத்துவருடைய துன்பம் உனக்கு அல்ல, அது யாருக்கு? எனக்கு. உன்னை விமர்சனம் பண்ணுகிறவர்களுடைய விமர்சனம் எனக்கு வலியை கொடுக்கிறது. உன்னை பார்க்கிறவர்கள், ஏளனமாய் பார்க்கிறவர்களுக்கு மத்தியில் அந்த அவமானம் யாருக்கு வருது? எனக்கு வருது. நான் உனக்காக என்ன செய்வேன்? நிற்பேன். நீ முச்செடிகள்ல நீ முச்செடியை போல என்ன செய்யாத இருக்காத, நற்குல திராட்சை செடியை போல என்ன செய் இரு. அல்லேலூயா. உபத்திரம் வரும்போது சில ஜனங்களுடைய லைஃப் முழுக்க நீங்க பாருங்க, அற்புதங்களுக்கு நடுவில் நடக்கிறாங்க. தலைக்கு மேல அற்புதம், என்னது? மேகஸ்தம்பம். கால்களுக்கு கீழே அற்புதம், என்னது? சுத்தியும் அண்ணா. முன்னாடி பார்த்தாலும் ஆண்டோடைய அற்புதம், பின்னால பார்த்தாலும் ஆண்டோடைய அற்புதம். உடம்ப பார்க்கறான், சட்டை வளருது. காலை பார்க்கறான், செருப்பு வளருது. செருப்பு அதான் உச்சம், தலை முதல் உள்ள கால் வரைக்கும் என்னது? அற்புதம். எல்லாம் வளருது. ஒன்று என்ன செய்யல, கிழியில. அற்புதத்துக்கு மத்தியில நடக்கும்போது முறுமுறுப்பு. அற்புதத்துக்கு மத்தியில நடக்கும்போது தேவனுக்கு எதிரான பேச்சு, தேவனை சங்கடப்படுத்தக்கூடியதான செயல்பாடுகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் உங்களை உபத்திரவத்தின் பாதையில நடத்தினாலும் எப்படிப்பட்டவங்களா பார்க்கணும்? வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை, ஆமா, என்ன சோதிச்சாரு? எப்படி எனில், ஆபிரகாமே என்றார். இதோ ஏதோ கான்வர்சேஷன் அவ்வளவு சூப்பரா தொடங்குது பாருங்க. ஆண்டவர் அழகா பேசுறாரு. ஆபிரகாமே என்னோட அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. ஆண்டவர் பாருங்க, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாரு. வாசிங்க. உன் புத்திரனும், நான் என் பிள்ளை நினைச்சதெல்லாம் இவர் என்ன பண்றாரு? என்ன மாதிரியே சொல்றாருப்பா, என்ன மாதிரியே சொல்றாரு. நேசகுமாரனும் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்போது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு வா, நான் உங்களை சந்திக்கிறோம், உங்களோட பேசணும்னு சொல்றாரு போலன்னு உலக சந்தோஷம் ஊங்கொட்டி என்ன செய்திருக்கிறான், கேட்டு எடுக்கிறான். அழைத்து கொண்டு போய், நான் உனக்கு குறித்த ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக, ஹலோ, கடைசியில வந்து முடிக்கும் போது இருதயம் கிழிஞ்சி ரத்தம் என்ன செய்யுது, சுற்றுது. இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம், இதை விட ஒரு உபத்திரவம் இருக்குமா? ஆனா அந்த உபத்திரவத்தின் பாதையில இந்த ஆபிரகாம் என்ன செய்யறான்? போக துணிகிறான். என்னைக்கும் லேட்டா எழுந்திருக்கிறவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட அன்னைக்கு எப்படி எழுந்திருக்கிறான்? அதிகம் அல்ல. ஏன்? அவர் சொன்னதை, அவர் எதிர்பார்த்த நேரத்தை விட சீக்கிரமா நான் போய் என்ன செய்யணும்? அப்பதான் என்னை பத்தி அவருக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த ஈசாக்கு என்கிட்ட இல்லை, இது உங்ககிட்ட இருந்து
வந்துச்சு. ஏன்னா இது என் மாம்சத்தினால உண்டான ஈசாக்கல்ல. மாம்ச பலன் இருக்கும் போது எனக்கு ஆகார் மூலமாக இஸ்மேல் வந்தது உண்மைதான். ஆனா என் மாம்ச பலன் இல்லாத போது, ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு என் மனைவிக்கு அற்று போன போது, ஆண்மை எனக்கு இல்லாத சமயத்துல எனக்கு நீரே தந்ததானே ஒரு தேவ புத்திரன், ஒரு தேவகுமாரன் தான் இந்த ஈசாக்கு. ஆகையினாலே அவன் என்னுடையவன் அல்ல, அவன் உம்முடையவன், உமக்கு தரன்னு சொல்லி அதை என்ன செய்யறான், கொண்டு போயிட்டு பலியிடுறான். உண்டு இல்லையா? இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உபத்திரவத்துடைய பாதையில செல்ல துணிந்தவன் திரும்ப வரும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட வராம பாருங்க. யெகோவா ஈரே. இந்த பேர் எப்ப வெளிப்பட்டுச்சு? இந்த பேர் எப்ப வெளிப்பட்டுச்சு? இதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த பேர் என்ன செய்யல, வெளிப்படலை. இவனுக்கு மட்டும்தான் யெகோவா ஈரே. தேவனுடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். நினைச்சு பாருங்க. இந்த உபத்திரவத்தின் பாதையில சென்று அவன் ஜெயிச்சுட்டு திரும்பி வரான். அடுத்தது யோபு 1வது அதிகாரம் 21 வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோபு 1:2 வாசி. 1:21. வந்தேன். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த உணர்வு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க இழப்பின் வழியை ஒருபோதும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. நல்ல கவனி, எல்லாரும் கவனிங்க, யாருக்கு இழப்படியாதீங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எதை கர்த்தர் கொடுத்தாரு? இன்னைக்கு இந்த உலகத்துல உங்களுக்குன்னு இருக்கிற எல்லாம் யாரு கொடுத்தது? நீ என்ன நினைக்கிறீங்க? என் உழைப்பினால் வந்தது, இது என் கை சாமர்த்தியம் நினைக்கும் போதுதான் இந்த கையை தந்தவரை நீங்க என்ன செஞ்சீங்க, மறந்துறீங்க. நீங்க 3 கிலோவா அல்லது 2 கிலோ 700 கிராமா பிறந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு 30 கிலோ 60 கிலோ 70 கிலோ நீங்க இருக்கிறீங்களே. எத்தனை கிலோ எடையை தந்தவர் யாரு? இவ்வளவு பெரிய உடம்பை தந்தவர் யாரு? இந்த உடம்புக்குள்ள பலன் தந்தவர் யாரு? ஜீவன் தந்தவர் யாரு? சுவாசம் தந்தவர் யாரு? எல்லாமே அவர் என்று சொல்லி உணராதபடிக்கு நான் சம்பாதிச்சது, நான் உழைச்சது, என் கைப்பிரயாசம் சொல்லி நீங்க சொல்லும் போது எதையாலும் ஒன்று இழந்து போயிட்டா உங்களுக்கு என்ன செய்யும்? வலிக்கும். புரியுதா உங்களுக்கு? எதுவுமே என்னுடையதல்ல, நானே என் தேவனுடையவன், பூமியா நிறைவும் கர்த்தருடையது. இன்னைக்கு ஐஸ்வர்யன்னு கவனிங்க. உங்க பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் இருக்கு. யார் சம்பாதிச்சது? நீங்க உழைச்சு சம்பாதிச்சுன்னு நினைக்கும் போது அது உங்களுடைய. இப்ப நீங்க ஆஸ்பத்திரி போறீங்க, போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த பாக்கெட்ல இருக்கிற 1000 ரூபாய் இன்னொரு பாக்கெட்டுக்கு போயிடுது. அது யாருடைய பாக்கெட்டு? டாக்டருடைய பாக்கெட்டு. இப்ப உங்களுக்கு என்ன செய்யுது? ஐயோ, கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சதுட்டு எங்க போயிடுச்சு? அங்க போயிடுச்சு. ஆனா தேவனுடைய பார்வையில பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப பூமியில இருந்து யாரும் எதையும் எடுத்துட்டு போல. இந்த 1000 ரூபாய் இன்னொரு பாக்கெட்டுக்கு தான் போயிருக்கு. எங்கதான் இருக்குது? அவரும் பூமியில தான் இருக்கிறார், இவரும் பூமியில தான் இருக்கு. அப்ப வேற எங்கேயுமே அது போகல. அது என் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதை என் பாக்கெட்ல இருந்தாலும் அது கர்த்தருடையது, இங்க இருந்தாலும் அங்க போனாலும் அது கர்த்தருடையதுன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இழப்பின் வழியை ஒருபோதும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அனுபவிக்க மாட்டீங்க. அது ஆபிரகாமுக்கு தெரிந்திருந்தது, அது யோபுக்கு தெரிந்திருந்தது. நீங்க என்ன ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. யோபு 13:15 வாசிங்க. யோபு 13:15. அவர் என்னை, நல்ல கவனிங்க, உபத்திரவத்தின் பாதையில இதுதான். ஐயோ என்று சொல்லி கூக்குரல் எடுக்கிறார்கள் என் ஜனங்கள், பெருமூச்சு விடுகிறார்கள் என் ஜனங்கள். எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க? ஆண்டவரே இல்லை. அப்படி ஒருத்தர் இருந்திருந்தா இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லி உபத்திரவத்தின் பாதையில போகும்போது அந்த ஜனங்க என்ன செய்யறாங்க? கூக்குரல் தான் ஆடுறாங்களே ஒழிய ஆண்டவரே எங்களுக்காக வாங்கன்னு சொல்லி என்ன செய்யல, கூப்பிடவில்லை. அதுதான் அவருக்கு வருத்தம். என்னை நோக்கி பார்க்கல, என்னை கூப்பிடல. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. நான் இந்த ஜனங்க கூப்பிடல, கூக்குரல் இடுகிறார்கள். கூப்பிடுதலுக்கும் கூக்குரல் இடுதலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க பிரியமான ஜனங்களே. அப்ப யோபு பாருங்க, உபத்திரவத்தின் பாதையில் அவன் சென்று ஜெயித்தவன் முச்செடி அல்ல, அவன் நற்குல திராட்சை செடி. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 4:11 முன்னாடி இன்னொரு தானியேல் 3:17-18 வாசிங்க. என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நல்லா கவனிங்க. இருக்கிற நிலையில இருந்தாலும் சரி, இல்லாத
நிலையில இருந்தாலும் சரி, நடமாடுற நல்ல கால்களோட இருந்தாலும் சரி, பலவீனப்பட்டு படுக்கையில இருந்தாலும் சரி, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்? மனரம்யமாய். உபத்திரவத்தின் பாதையில அவன் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டது தெரியும். அதே அதிகாரத்தில் தான் சொல்றாரு, உங்க குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து என்ன செய்வாரா? நிறைவாக்குவாரா. அது அனுபவத்தை சொல்றான். நான் குறைய குறைய என்னுடைய குறைவுல அவருடைய நிறைவு அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய குறைவு அதிகமாகும் போது அவருடைய நிறைவு இன்னும் அதிகமாகிறது. அதை உணர்ந்தவன் சொல்றான். இப்ப தானியேல் 3வது அதிகாரம் 17-18 வாசிங்க. தானியேல் 3:17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும், கவனிங்க, இங்கதான் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்வார். எந்த தீமையும் வராமல் எங்களை பாதுகாப்பார். அப்படி அவர் பாதுகாக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர் மேல வைத்தவங்களுடைய நம்பிக்கையை எங்களால மாற்றி கொள்ள முடியாது. அவரை தொழுது கொள்வதற்காக ஏறெடுத்த எங்களுடைய கரங்களை வேறொன்றுக்கு நேராக ஏறெடுக்க முடியாது. அவருக்கு முன்னதாக வணங்கி எங்களுடைய கரங்கள் வேறு எதற்கு முன்னதாக என்ன செய்யாது? கூப்பி நிற்காது என்கிறதானே ஒரு ஆணித்தரமான வைராக்கியம் யாருக்கு இருக்கு? இந்த சாப்பிட யோசிச்சு பாருங்க. ஜெயிச்சாங்களா? அக்கினி இப்ப எத்தனை மடங்கு சூடாகுது? 7 மடங்கு சூடாகுது. நல்ல கவனிங்க. உபத்திரம் உங்களுக்கு 1 மடங்குல. ஐயோ, என்ன போல எனக்கு வந்தது யாருக்குமே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. என்ன போல யாரும் ஆண்டவரே அனுபவிக்க கூடாது சொல்லிங்க நினைக்கிற அளவுக்கு உபத்திரம் 7 மடங்கு பெருசாகுதா? அப்ப தேவன் இறங்கிட்டாருன்னு அர்த்தம். தேவன் உங்க பக்கத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். உபத்திரவத்துக்கு நடுவுல இஸ்ரவேல் சொல்ல முடியும். உபத்திரம் அதிகமான அப்பதான் அந்த அக்கினிக்கு நடுவில் அவர் என்ன செய்யறாரு? வந்து நிற்கிறார். ஆனா இந்த இடத்துல அக்கினிக்கு நடுவில் அவர் என்ன செய்யறாரா? சொல்லுங்க. உழவராரா? நிற்கிறதுக்கும் உழவறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அங்க முள்ளு மேல நிக்கிறாரு. ஆனா இங்க உள்ளத்துல விசுவாசம் உள்ளவர்களோடு சேர்ந்து அவர் உலாவை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜனங்களுடைய மனம் முச்செடியை போல இருந்தது. ஆனா இந்த 3 மனமோ அவரோடு கரங்களை கோத்து நடக்கிற அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தது. அதனாலதான் கர்த்தர் அந்த 3 என்ன செய்யறாரு? உலாவுறாரு. பாபிலோன்ல அக்கினிச்சுவாலை 3 பேருக்கு மட்டும்தான். எகிப்துல அக்கினிச்சுவாலை மொத்தமான ஜனங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்க. பாபிலோன்ல எத்தனை பேருக்கு? 3 பேருக்கு. எகிப்துல எத்தனை பேருக்கு? ஒட்டுமொத்தமான ஜனங்களுக்கும் உபத்திரம். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இந்த மோசேக்கு என்ன செய்யறாரு? மோசே, உன் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? உபத்திரவத்துக்கு நடுவுல இருக்கிறாங்க. உன் ஜனங்களை அழிப்பதற்காக, உன் ஜனங்களை எரிப்பதற்காக, உன் ஜனங்களை இல்லாமல் ஆக்குவதற்காக எகிப்துல அவங்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இன்னும் அவர்கள் என்ன செய்யல? வெந்து போகல, இன்னும் அவர்கள் அழிந்து போகல. அதுக்கு காரணம் நான் எங்க இருக்கிறேன்? அவங்க நடுவுல இருக்கிறேன் என்பதை மோசேக்கு என்ன செய்யறார்? சொல்றார். சொல்லிட்டு மோசேட்ட ஒரு ஃபேவர் கேட்கிறாரு. என்ன ஃபேவர் கேட்கிறாரு? 3வது அதிகாரத்துல நீங்க வாசிச்ச பகுதியில் நீங்க வாசிச்சு பாருங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனத்துக்கு அனுப்புவேன். உன்னை பார்வோனத்துக்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன். நீ வா. அதாவது இவனை தான் அனுப்புவேன்னு சொன்னாரு. ஆனா பின்னால யாரு இருப்பா? எல்லாம் ஒன்ன பார்ப்பாங்க. ஆனா நீ யார பார்ப்ப? என்ன பார்ப்ப? உனக்கு பின்னால யார் இருக்கிறா? நான் இறங்கிட்டேன். நான் ஈர்த்துல இருக்கிற ஜனங்களை மீட்க நான் என்ன செஞ்சுட்டேன்? இறங்கிட்டேன். ஆனா டைரக்டா நான் என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. நான் யார் மூலமா தான் விடுவிக்கணும்? உன் மூலமா தான் விடுவிக்கணும். நீ யாருக்கு வேணும்? எனக்கு வேணும் அப்படின்ட்டார். ஆனா அந்த மோசே மாதிரி ஒரு சுயநலமான ஒருவனை இந்த உலகத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. 1ஆம் நம்பர் சுயம். உலக மகா சுயநலவாதின்னா மோசே மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. உண்மையா இல்லையா? மோசே மாதிரி சார்ந்த குணம் உள்ளவன் உலகத்துல இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா மோசே மாதிரி சுயநலவாதி நீங்க பார்க்க முடியும். நீங்க 2வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 2வது அதிகாரம் 22ஆம் வசனம். யார் பேர் வச்சது? அவளா அவனா? அவன் யாரு?
மோசே என்ன பேர் வைக்கிறான்? நான் பரதேசி கூப்பிடுறான். இப்ப உதாரணத்துக்கு மகி தன் பையனை கூப்பிடும் போது நான் பரதேசின்னு சொல்லி கூப்பிடும் போது பையனை கூப்பிடல, ஏன்டவரே என்ன படிச்சீங்க, நான் எப்படி இருக்கிறேன், பரதேசியா இருக்கிறேன், அந்நிய தேசத்துல நான் எப்படி இருக்கிறேன், பரதேசி. சுயம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் பரதேசியா இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் சொன்ன வார்த்தையில மறந்திருக்கிற காரணத்தை சொல்ல, அவன் பிறந்த பொழுதும் அவனுடைய ஜனங்கள் உபத்திரவத்துல தான் இருந்தாங்க. ஆனா அவன் வளர்ந்ததெல்லாம் அரண்மனையில வளர்ந்தான். புரியுதா அவங்களுக்கு? அவன் எகிப்தை விட்டு ஓடி போன பிற்பாடும் ஜனம் எங்கதான் இருக்கிறாங்க, உபத்திரவத்துல தான் இருக்கிறான். ஆனா இவன் எங்க எப்படி இருக்கிறான்? இவனுக்கு குடும்பம் பிள்ளைகள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குடும்பமும் பிள்ளைகளுமா இருக்கிறான். உபத்திரமா அவனுக்கு இல்ல. ஆனா என்ன சொல்றாரு? நான் பரதேசியா இருக்கிறேன். நீ ஏன் பரதேசியா இருக்கிற? உன் ஜனங்க பஞ்ச பரதேசியா எங்க இருக்குது? எகிப்துல சொத்துக்கு வழி இல்லாத நிலைமையில எகிப்துல என்ன செஞ்சுட்டு இருக்குது. நீ யாரும் நினைக்கல, உன் ஜனத்தை நினைக்கல, உன் இனத்தை நீ நினைக்கல, நீ ஒன்னாதான் நினைச்சிட்டு இருக்கிற. நான் பரதேசின்னு தான் சொல்றேன். ஆனா உன் ஜனம் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு மோசேன்னு சொல்லி அந்த ஜனத்தை பத்தி அவனுக்கு என்ன செய்யறார்? படம் போல காட்டுறார். எப்படி அவங்க வேதனைப்படுறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி பெருமூச்சு விடுறாங்க, எல்லாத்தையும் அவனுக்கு என்ன செய்யறாரு? விலைக்கு சொல்றாரு. நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் கெஞ்சுறாரு மோசேட்ட. ஒரு மனுஷன்ட்ட இறங்கி நீ எனக்கு வேணும், நீ வா, என் வேலைக்கு வான்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனை அவனை என்ன செய்யறாரு? அழைக்கிறாரு. உலகத்துல எந்த மனுஷங்கிட்டே அவர் இறங்கி இவ்வளவு என்ன செஞ்சதில்ல, போராடுறதில்லை. பொருள்கிட்ட கூட புதிய ஏற்பாட்டுல சொல்லி துன்பப்படுத்துற இயேசு அவன் உடனே ஒப்பு கொடுத்துட்டான். நான் என்ன செய்ய? இது இருக்க இந்த மோசே கடைசி வரைக்கும் என்ன செய்யல, எல்லாம் கேட்குது, என்னெல்லாம் கேட்குது. சரி ஆண்டவரே, நான் எகிப்துக்கு போறேன்னு வச்சுங்களேன். நான் எகிப்துக்கு போனா நீ யாருன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்? இல்ல நான் இருக்கிறேன்னு போய் என்ன பண்ணு சொல்லு. இருக்கிறேன் என்பவர் என்ன செஞ்சாரு? அனுப்புனாரு. நீ இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கல, அவர் இருக்கிறாருன்னு போய் சொல்லு. சரி நான் சொல்லுவேன். அவர் நாமும் என்ன இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எனக்கு என்ன அடையாளம்? கையை மடியில போடு, வெளியில எடு. இப்ப கை எப்படி ஆயிடுச்சு? குஷ்டரோகமா ஆயிடுச்சு. இப்ப கையை உள்ள போட்டு வெளியில எடு. இப்ப கை எப்படி ஆயிடுச்சு? நல்லா ஆயிடுச்சு. இந்த அடையாளம் போதுமா? பத்தாது. சரி, இப்ப உன் கையில இருக்கிற கோலை என்ன செய்? கீழே போடு. கீழே போட்ட உடனே பாம்பாவது. இப்ப புடி. அது பிடிச்ச உடனே எப்படி ஆயிடுது? கோல் ஆயிடுது. இந்த அடையாளம் போதுமா? பத்தாது. நான் மந்த வாய், நான் திக்கு வாய், நான் மந்த நாவு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஆண்டவர் இப்ப சூடாயிட்டே வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு என்ன வருது? ஒரு மனுஷன்கிட்ட நான் இறங்கி இவ்வளவு போடுறேன் லேசா அவருக்கு என்ன செஞ்சு இப்ப அவர் டெம்ட் ஆயிட்டு இருக்கிறாரு. அவருடைய டெம்பரேச்சர் என்ன செய்யுது? ஏறிட்டு இருக்குது. வாய் சரியில்லும். வாயை படிச்சவர் யாருன்னு கேட்கிறாரு. நீங்க தான். அப்ப வேற வாய் தருவா, வேற நாக்கு தருவா, எல்லாம் கேட்கிறாரு. அதுக்கும் அவன் என்ன செய்யல, ஒத்துக்கல. எப்ப உங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான், சூப்பரான பேச்சாளி, அவன் பேரு ஆரோன்னு, அவனை நான் அனுப்புறேன். நீ பேசாத, நீ பொம்மை மாதிரி கூட போ, அவன் உனக்காக என்ன செய்வான்? பேசுவான். அதையே ஒத்துக்கிட்டானா? 4வது அதிகாரம் எடுங்க. 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இவனுக்கு எவ்வளவு இந்த திமிரு கொழுப்புலாம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கெல்லாம் மிஞ்சி ஒரு ஆளுவன். எல்லாத்தையும் கேட்டு இந்த விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு சித்தப்ப யாருன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் சொல்றான், எல்லாம் சரிதான் ஆண்டவரே, சூப்பர், நீங்க வேற யாரும் என்ன செய்ய, நான் என்ன செய்ய மாட்டேன், அதுக்கு நான் ஆள் இல்லை, நீங்க வேற யாரையாவது என்ன செய்ய அனுப்புங்க, வேற யாரையாவது நான் அனுப்புறதுக்கு நீ ஏன்டா இருக்கணும்னு சொல்லி அவனை கொல்ல பார்க்குற அளவுக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யுது? புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு தூரம் அவர் இறங்கி வந்து ஒரு மனிதனிடத்துல மன்றாடியதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்குமானால், அவர் அந்த ஜனத்தின் மீது வைத்ததான அந்த அன்பு, ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கை, ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணிய அந்த உடன்படிக்கை கொடுத்த வாக்குத்தத்தம் தான் அந்த ஜனத்தை மீட்பதற்காக மோசேயின் இடத்துல இவ்வளவு தூரம் அவர் மன்றாடுவதற்கான ஒரு காரணம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மோசே நான் பரதேசின்னு சொல்றீங்க, உன் ஜனங்க எவ்வளவு மோசமான கடைசியில் இருக்கிற, அவங்களை மீட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு என்ன வரல? மனசே வரலையே.
மோசேக்கு புரிய வச்சார். பிற்காலத்தில் அந்த மோசே எழுதுகிறான் 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள்ல அது ஆண்டவர் 2ஆ சுருக்குவாரு. அந்த 2ஆ சுருக்கும் போது 2வது கற்பனை என்ன தெரியுமா? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. இது யார் செய்யல? யார் செய்யல? மோசே செய்யல. கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னது யாரு? சொல்லுங்க. மோசே தானே சொன்னான். அவன் கொலைகாரனா இல்லையா? கொலைகாரன். நீங்க வாசி பாருங்க. மத்தேயு 22வது அதிகாரம் 37 முதற்கொண்டு வாசிங்க. 22, 37 முதற்கொண்டு. கர்த்தரிடத்திலும் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு வளத்தோடு அன்பு கூறுவாயாக. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதுக்கு அடுத்தது 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது யார் செய்யலையே? இது மோசே செய்யல. மோசே தன்னை பார்க்கிறான். நான் பரதேசியா இருக்கிறேன், நான் அந்நிய தேசத்துல இருக்கிறேன், நான் ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. தன்னை மட்டும் தான் பார்க்கறான் சுயநலத்தோட. வேற எதையுமே ஒன்னும் செய்யல, பார்க்கல. ஆனா தேவன் யாரை பார்க்கிறார்? தேவன். சரி, இப்ப என்ன கவனிங்க. இன்னொரு மறைவான காட்சி சொல்லிட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எழும்போது தேவ சமூகத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். எல்லாரும் எழுந்து கவனிங்க. மீதியான் தேசத்துல யார் இருக்கிறா? மீதியான் தேசத்துல யார் இருக்கிறா? அல்ல கவனிங்க, சொல்லுங்க. மீதியான் தேசத்துல யார் இருக்கிறா? எத்தனை பேர்? ஒரே ஒரு நபர். எகிப்துல யார் இருக்கிறா? கிட்டத்தட்ட 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. இவன் இருக்கிற இடத்துக்கும் அங்க இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வெகு தூரம், வெகு தூரம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க தேவனை பற்றி ஒரு தவறான எண்ணம் அவங்க மனசுக்குள்ள வந்துடுது. என்ன எண்ணம்? நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்க கஷ்டத்தை அவர் என்ன செய்யல, பார்க்கல. இவ்வளவு கத்தி கூப்பாடு போடுறோம், எங்க கூக்குரல் அவர் என்ன செய்யல, கேட்கல. இவ்வளவு அடி வாங்கி அவமானப்படுறோம், எங்க அடிகளுடைய வலி அவர் என்ன செய்யல, உணரல. அவரெல்லாம் அன்புள்ளவரா, கிருபை உள்ளவரா, இரக்கம் உள்ளவரா, வாக்கு காப்பாற்றுறவரா, அவர் தேவனா, அவர் இருக்கிறாரா இல்லையா? 1000 கேள்விகள் முள்ளுகளை போல எழும்பி அப்படியே இந்த ஜனங்களை முச்செடிகளை போல மாத்துது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த உபத்திரவத்துக்கு மத்தியில போயிட்டு இருந்ததானே இந்த ஜனங்களுக்கு தெரியாத மறைவான இன்னொரு இடத்துல ஆண்டவர் மோசேயை பார்த்து பேசுறாரு. மோசே, அந்த ஜனங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்கள நான் பார்க்கிறேன், அவங்கள நான் என்ன செய்யறேன், கேட்கிறேன், அவங்கள எல்லாரையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. பிரியமான தேவ ஜனமே, நீ கடந்து போற பாதையில ஆண்டவர் என்ன உண்மையா பாக்குறாரா? என் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? என்ன அறிஞ்சிருக்கிறாரான்னு சொல்லி நீ சந்தேகப்படாத. ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் குரலை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருக்கலாம். உன்னை மீட்பதற்காக ஆண்டவர்ல இன்னொரு வேலையை கர்த்தர் செஞ்சிருக்கிற மோசேயை அவர் கூப்பிட்டதுக்கு, அவனை அழைத்து அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை எகிப்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குமானால், இந்த ஜனங்களை செங்கடலை பிளந்து எகிப்தை வாதைகளினாலே அழித்து இவ்வளவு வனாந்தரத்துக்கு கொண்டு போய் எங்க போய் சேர்க்கணுமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வசனத்தை மட்டும் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். நீங்க 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை முழுசா வாசிச்சு பாருங்க. விடுதலை ஆக்கவும் போதுங்க. இது 2 வார்த்தை நமக்கு எப்படி இருக்குது? விடுதலையாக்கவும் நீக்கவும். ஆனா இந்த ஜனங்க அடுத்தது என்ன செய்வாங்க? ஆகா, எங்களை இங்கிருந்து கொண்டு போயிட்டு இன்னும் கொடூரமான ஒரு இடத்துக்கு எங்களை என்ன செய்ய போறாரு? கொண்டு போய் பெருசா சிக்க வைக்க போறாரு. அடுத்த வாசிச்சு பாருங்களேன். கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும் இருக்கிற இடமாகி. இது சொல்ல சொல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். நல்லா கவனிங்க.
இது யார் இருக்கிற இடம்? எல்லாமே ராட்சசர்கள் இருக்கிற இடம். எல்லாரும் சிங்கத்தை போல பலசாலிங்க, பயங்கரமான ஆட்கள். எகிப்திலேயாவது பரவாயில்ல, அவனுங்க அடிச்சானுங்க என்ன செஞ்சிடலாம், தாங்கிடலாம். இவனுங்க கடிப்பானுங்க, அவ்வளவு மோசமான ஆளுங்க. இந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் என்ன பண்ணுவேன், சேர்ப்பேன். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஹா நம்மள இருக்க அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன செய்யறாரு, கொண்டு போறான்னு நினைக்கிறோம். ஆண்டவர் இந்த எகிப்துல செஞ்ச அந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டு பண்றாரு. இந்த எகிப்துல எப்படிலாம் வாதைகளை கொடுத்து இந்த ஜனங்களை வாதிச்சு உனக்காக செங்கடலை பிளந்து வனாந்திர முழுக்க அற்புதத்தினால் நடத்துறது காரணம் என்னன்னா, உன் பலத்தினாலே நீ செங்கடலை கலக்கவில்லை, உன் பலத்தினாலே அந்த வனாந்திரத்துல 40 வருஷம் நீ நடக்கவில்லை, எல்லாமே தேவபலன். அதே தேவபலத்தோடு தான் இந்த ராட்சசல்லையும் நீ என்ன செய்வ, முறியடிப்ப. அங்க நீ பாலந்தேன் ஓடுகிற தேசத்துல கூடியிருப்ப. உனக்கான ஆயத்தங்களை செய்கிற நான் தான், உனக்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்கிறவர் நான் தான் என்று சொல்லி தேவன் தம்மை காண்பிப்பதற்காகத்தான் இந்த காரியத்தை அவர் என்ன செய்யறாரு. இதிலும் பெரிதான காரியத்தை என்ன செய்வேன் காண்பா. எல்லாரும் கண்கள் போடுவா. அதுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் என்னோட பேசவில்லைன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க நினைச்சது போல நீ நினைக்கலாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தேவன் மோசையோடு பேசினார். உனக்காக ஒருவனை, மீட்பனாக ஒருவனை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் இறங்கி வந்து எவ்வளவு போராடினார் தெரியுமா? இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல மோசே அனுப்ப கெஞ்சியது போல அல்ல. பிதாவே என்னை அனுப்பு, நான் போகிறேன் என் ஜனங்களுக்காக, பாவங்களை சுமப்பதற்காக, சிலுவையிலே ரத்தம் சிந்துவதற்காக, அதை மீட்பதற்காக, என் உயிரையே கொடுப்பதற்கு நானே போகிறேன் என்று சொல்லி தூதனானவர் இப்போது மனிதனானார். மாம்சமும் ரத்தமும் உடையவராய் அவர் மனிதனாக இந்த உலகத்துல வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில பலியானார். அவர் எவ்வளவு அன்புள்ளவர். அவர் நம்மை காண்கிறார், அவர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிகிறார், நம்முடைய வழிகளை உணர்கிறார். இந்த கரங்களை கத்திருக்கிறார் உயர்த்தி அதை காண்கிறவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, என்னை அறிந்தவரே, என் வழிகளை உணர்ந்தவரே, எனக்கு நன்றி அப்பா. வேறு எந்த சிந்தனைக்கு இடம் கூடாமல் ஒன்றை மாத்திரம் நினைச்சு பாருங்க. என் உபத்திரவத்துல நான் கேள்வி கேட்கிறேனா, என் உபத்திரவத்துல நான் முறுமுறுக்கிறேனா, என் உபத்திரவத்துல ஆண்டவரை நான் சந்தேகப்படுறேனா, என் உபத்திரவத்தில் என் எண்ணங்கள் முள்ளுகளை போல தேவனை குத்துகிறதா, இல்ல யோபுவை போல நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் பேர் நம்பிக்கையா இருப்பேர் என்று நம்முடைய எண்ணங்கள் சொல்லுகிறதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கதாக எல்லாமே கர்த்தருடையது, நானும் கர்த்தருடையவர். எந்த விதத்திலையும் என் குறைவும் சரி, என் நிறைவும் சரி, அது தேவனால் வந்தது என்று சொல்லி நான் உணர்கிறேனா? எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்ட பவுலை போலவருடைய வாழ்க்கை இருக்கிறதா? இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்கு மத்தியில அக்கினிக்கு பயப்படாமல் என் தேவன் பற்றிக்கிற அக்கினியாய் இருக்கிறார், எனக்கு ஒரு சேதமும் வராது, அவர் என்னை தப்பு வைக்க வல்லவர் என்று சொன்ன அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போன்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? இருந்து ஆண்டவர் விரும்புகிறார். நற்குல திராட்சை செடிகளை போல இருக்கும்படி உன்னை வேலி அடைத்து பாதுகாத்து உன்னை கொத்தி இருபோட்டு உனக்காக காத்திருந்த போது நீ கசப்பான கனிகளை கொடுக்காதபடிக்கு, முள்ளுகளை போல மாறி தேவனை குத்தாதபடிக்கு, என் ஆண்டவர் என்ன செய்தாலும் அவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார். பலி கேட்டாலும் அவர் எனக்கு யெகோவா ஈரேவாக இருந்து திரும்ப எனக்கு கொடுத்துதான் அனுப்புவார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, உங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, நன்றி. எங்களுக்காக
மறைவான இடங்களில் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் உணர உதவி செய்ய. எங்களுக்காக நீர் தூரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறது உணரத்தக்கதாக ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உணராத ஜனங்களுடைய அந்த மனம் விட்டு தூரமாய் இருந்தது போல உடைய மனம் தூரமாய் இல்லாதபடிக்கு இப்படி மகள் ஜெபித்தது போல உடைய சிந்தைகளினால ஒரு சின்ன எண்ணங்கள் கூட உமக்கு விரோதமாய் வந்து விடாதபடிக்கு இதில் பாதுகாத்துக் கொள்ளுதப்பா. தேவனுக்கு எதிரான கேள்விகள், தேவனுக்கு எதிரான முறுமுறுப்புகள் வந்து விடாதபடிக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் மனரமயத்தோடு நடக்க எங்களுக்கு பலன் தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். வாரம் முழுவதும் தேவனுடைய கிருபையும் சமாதானமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா.